இந்த தாவரத்தோட பெயர் தாங்க அசோலா. இதை நம்ம ஆன்லைனில் 250க்கு வாங்கினோம். இதை நல்லா பராமரித்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லாவே வரும். இதில் வந்து 20லேருந்து 30% வந்து புரத சத்து இருக்குது. கோழிங்களுக்கு, ஆடுகளுக்கு, மாடுங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். இதில் வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து ஈரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கோழிகளுக்கெல்லாம் போடுறப்ப நம்ம பகல் நேரங்களில் போடணும். இல்லாமல் நைட் நேரத்துலலாம் போட்டோம்னா சளி பிடிச்சிக்கிற பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கோழிங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம இதுங்களை பழக்கணும். ஆரம்பத்திலேயே நிறையெல்லாம் போட்டோம்னா இதில் இருக்க அதிகப்படியான தண்ணீர்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலேயோ கோழிகள்லாம் இறக்க நேரிடும். ஏன்னா நம்ம வீட்டிலையே இருந்த 2-3 கோழிகள் வந்து ஒரு நல்ல பெரிய அளவிலான கோழிகளை இறந்துச்சு. ஆனால் அது எப்போ இறந்துச்சுன்னா, இந்த அசோலாவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இறந்துச்சு. அதனாலேயே நமக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் இப்போ அவ்வளோவா கொடுக்குறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறோம். நீங்கள் வளர்த்தாலுமே கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. இந்த அசோலா சீக்கிரமாகவே படர்ந்து நிறைய ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது கோழிக்கு தீவனமாக போடுறதுக்கு ஒரு நல்ல பசுந்தீவனம் மாதிரி தான் இது. நீங்களும் இது தாராளமாக வளங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக கொடுத்து பழக்கி அதுக்கப்புறம் கோழிங்களுக்கு போடுங்க.